கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியார்களுக்கு வரும்படிக்கு அப்படின்னு இருக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அதாவது எந்த அளவுக்கு அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது எந்த அளவுக்கு அது தவறாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காரணம், அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஆபிரகாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அது எப்படி புறஜாதியாருக்கு வரும் அப்படிங்கிறத இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆபிரகாம் வந்து அ அவர்ட்ட சில காரியங்களை கேட்கிறார். நீங்க பார்க்க முடியும் 12ஆம் அதிகாரத்தில ஆரானில் சவதரித்துக் கொள்ளுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் சவதரிக்கிறார். எல்லாம் சவதரிச்ச பிறகு 15ஆம் அதிகாரத்தில 1, 2, 3 வசனத்தில, தேவரீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு 20 13, 15 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, தேசத்தை குறித்து, இதனால் எதனால் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறார். இப்படி ஆபிரகாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷராக இடம், வீடு, பிள்ளை, அப்புறம் ஆசீர்வாதம் இப்படின்னு சொல்லி அவர் போயிட்டே இருக்கிறாரு. ஏன் ஆண்டவரும் அவருக்கு வாக்கு பண்ணுறார், தரார். நீ கேட்ட உடனே அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேங்கிறாரு. தேசத்தை எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்னா அதுக்கு ஒரு வழிவகை சொல்கிறார். எழுந்து நடன்றாரு, இன்னொரு இடத்துல பலிபீடம் கட்டுங்கிறாரு, பலி செலுத்துங்கிறாரு. அப்புறம் அவர் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னேன். நம்ம பெரும்பாலும் எப்படி எடுத்துக்கிறோன்னா, உலக ஆசீர்வாதம், பிள்ளை, வீடு, வாசல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நான் ரொம்ப காலமாக எல்லா செய்திகளையும் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனைத்திற்கு, அதாவது நாம் அது ஆசீர்வாதம்னு பேர் வச்சுக்கிட்டோமே ஒழிய, பழைய ஏற்பாட்டில் அது ஆசீர்வாதமாக கருதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அது தேவையாக பார்க்கப்படுகிறது, நீடு. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு நீடு, தேவை. எல்லாமே நமக்கு தேவை. இங்கே தேவை இல்லாதவங்க இல்லவே இல்லை. ஏன்னா மனுஷன்னா தேவை உண்டு. நம்ம மனுஷன்னாலே ட்ரெஸ்ஸுன்னு ஒரு தேவை வந்தது. வெளியே வரணுமே வீட்டை விட்டு, கண்டிப்பாக அது ஒரு தேவை. சாப்பாடு அத்தியாவசியம், அது ஒரு தேவை. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாடகை வீடோ சொந்த வீடோ அது ஒரு தேவை. அதுவும் இந்த காலகட்டத்தில் வாகனம் ஒரு அவசியம். ஏதோ ஒரு வாகனம், அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வாகனம் தேவை. அதையும் தாண்டி இப்போ ஒரு காலத்தில் லக்ஸூரியாக எண்ணப்பட்டது, இப்போ செல்ஃபோன். கம்பல்சரி செல்ஃபோன் நம்பர் இல்லாட்டி எதுவுமே இல்லைங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது ஒரு தேவையாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சவுதி அரேபியா போன்ற தேசங்களுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா, ஏசிங்கிறது ஒரு தேவை, மஸ்ட்டு. இங்கேயுமே அப்படி தான் மாறிட்டு இருக்குது. அங்கெல்லாம் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா பாலைவனம். அது ஒரு தேவை. இந்த தேவை என்கிற காரியம்லாம் ஒரு காலகட்டத்தில் ஆசீர்வாதமாய் பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி கார் வச்சிருக்கிறவங்க பணக்காரங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ வாடகை கார் ஓட்டுறவங்க 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த கார் அவங்களுக்கு தேவை என்பதா, ஆசீர்வாதம் என்பதா? அவங்களுக்கு அந்த தேவை, வாழ்க்கைக்கான தேவை. அதை ஓட்டினா தான் அவங்களுக்கு அன்றைக்கி என்ன செய்யும், வருமானமே இருக்கே. அது ஒரு தேவை. இத்தனைக்கும் அது இஎம்ஐயில் இருக்கும். மாதம் மாதம் பணம் கட்டுறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வரும் அவங்களுக்கு. அது ஒரு தேவை. இப்போ நம்ம எந்த ஒரு தேவையுமே ஆசீர்வாதமாய் பார்த்துட்டோம். இப்போ என்ன அடுத்த பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது ஆசீர்வாதம் எது தேவைன்னு தெரியல. எது ஆசீர்வாதம் எது நமக்கு தேவைன்னு தெரியல. ஆசீர்வாதமாக இருப்பதை நாம் தேவையாக பார்க்கிறோம். தேவையாக இருப்பதையெல்லாம் ஆசீர்வாதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? இப்போ நிறைய பேர் என்ன பாருங்கன்னா, தேவைகளை கர்த்தர்ட்ட ஆசீர்வாதமாக கேட்குறாங்க. ஆசீர்வாதம் என்பது எல்லாத்துலேயுமே வித்தியாசமானது. ஆபிரகாமுக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்பது, அவர் அன்னைக்கு பிள்ளையை கொடுங்க, தேசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டால், அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் ஒரு இடத்தில் மாற்றி பேசுகிறார். அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, மாற்றி பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இதையல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு. லேண்டை கேட்டார் அவருக்கு, எப்போ இந்த தேசத்தை கொடுப்பீர்? ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாத்தையும் எடுத்துக்கோப்பான்ட்டார். அவ்வளோ பெரிய லேண்டை கொடுத்த பிறகு ஆபிரகாம் அதை சொல்கிறாரு, இதல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே அவன் எப்படி பார்க்குறான்னா, அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு இனி வர காரியங்களில் அவர் நோக்கமாக இருக்கிறார். அப்புறம் மோசேயை குறித்து அப்படி தான் சொல்லுது. அப்போ உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன? அது ஒரு பக்கம் நமக்கு தெரியணும். உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் என்று ஆபிரகாமுக்கு எது சொல்லப்பட்டது?
அது எப்படி இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நமக்கு வருது. அப்போ உண்மையிலேயே எது ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படின்னு இருக்குது. அப்போ உண்மையிலேயே ஆபிரகாம் ஆசீர்வாதம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் ஆபிரகாம். அதுக்கு பிறகு ஆபிரகாம் கர்த்தருக்குள்ளே போயிடுறார். இந்த 12 அதிகாரத்திற்குள்ளே நடுவில் லோத்து வராரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 இடத்துல முக்கியமாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு 3 இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி நமக்கு வருகிறது, அந்த உண்மையிலே அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னணி என்ன, எதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எதை பற்றி அப்படின்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது கொஞ்சம் ஸ்டடி மாதிரி இருக்கும், ஆனால் கவனிங்க. ஆண்டவர் திருப்பி சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அடுத்து வேற ஒன்றுக்கு போயிடலாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை, அது வேற மாதிரி போயிடுறாரு. இங்கே ஆபிரகாமுக்கு டைரெக்டாக உன்னை ஆசீர்வதிப்பேன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். கவனிச்சிட்டே வாங்க. இப்போது இந்த பேரை பெருமைப்படுத்துவேன்னு நம்ம எல்லாருடைய மைண்ட்லேயும் என்ன வந்துடுதுன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் பேரை என்ன செய்ய போகிறாரு, பயங்கரமாக பெருமைப்படுத்த போகிறாரு, உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் அதை ஒரு வாக்கு தத்தமாக வச்சுக்கிட்டு அதையுமே நம்ம எடுத்துகிட்டு ஆண்டவருக்கு ஜோம் பண்ணுறோம். உண்மையிலேயே இந்த இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய பெயர் என்ன? ஆபிரகாமுடைய பெயர் என்ன? ஆபிராம். ஆபிரகாம் இல்லை, அவன் பேர் ஆபிராம். ஆபிரகாம் அப்படின்னு பேர் எங்கே மாறுதுன்னா 17ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் என்று மாறுகிறது. சரி, டைரெக்டாக வர லிட்ரலாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லும் போது அவன் பேர் என்ன? ஆபிராம் என்கிற பெயர் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கா? இன்னைக்கு உலகம் முழுதும் ஆபிராம் இருக்கா, ஆபிரகாம் இருக்குதா? ஆபிரகாம் தான் இருக்கு, ஆபிராம்ங்கிற பேரே இல்லை. அப்படி யாராவது வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னது ஆபிராமா ஆபிரகாம? உடனே நீங்கள் சொல்லலாம், ஆபிராம்னா என்ன ஆபிரகாம்னா என்ன, ரெண்டும் ஒரே ஆளத்தானே குறிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன் அப்புறம் அந்த பேரை மாற்றணும்? அப்போ அந்த பேரே வச்சுக்கலாம்ல. அந்த பேர் வேணாம், எனக்கு இந்த பேரை மாற்றணும், இந்த பேர் ஆசீர்வாதமாக வரணுன்றதுனால தான் நம்ம இந்த பேரை வச்சுக்கிறோம். அந்த பேர் மாதிரி நான் வரணும் அப்படின்னு. ஆபிராம்னா மேலான தகப்பன், ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன். 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்குது, 2 வெவ்வேறு காரியங்களை குறிக்குது. கர்த்தர் தான் மாற்றுறாரு அந்த இடத்துல பேரை, ஆபிராம ஆபிரகாம் அப்படின்னு மாற்றுறாரு. அப்படியானால் ஆபிராம் என்கிற பெயர் உயர்த்தப்பட்டிருக்கா அப்படின்னா எங்கேயுமே இல்லை, ஒரு இடத்துலையுமே நமக்கு தெரிஞ்சு இல்லை ஆபிராம் என்ற உயர்த்த. சரி, இல்லை, ஒரு வாதத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா நீங்கள் சொல்லாதீங்க, ஆபிராம்னா ஆபிரகாம்லாம் 2 ஒன்று தான், கர்த்தர் அவனை தான் பெருமைப்படுத்துகிறாரு, அவன் பேர் தான். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. ஆபிரகாம் என்கிற பெயர் வேதாகமத்தில் ஆபிரகாமுக்கு பிறகு யாருக்கு வைக்கப்பட்டது? ஆபிரகாம் என்கிற பெயர், அது ஆபிராமே இருக்கட்டும் ஆபிரகாமாவே இருக்கட்டும், அந்த பெயர் வேதாகமத்தில் ஆபிரகாமுக்கு பிறகு யாருக்கு வைக்கப்பட்டது? 2000 வருஷமாக நமக்கு தெரிஞ்சு இயேசு வர வரைக்கும் அந்த பைபிளில் வேறு யாருக்குமே இல்லை, ஒருத்தருக்கு கூட வைக்கப்படலை இல்லையா? நம்ம ஊரில் பேரை பெருமைப்படுத்துறதுனா என்ன? நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா பேரை நம்ம பிள்ளைகளுக்கு வைப்போம், நம்ம அம்மா பேரை பிள்ளைகளுக்கு வைப்போம். இதானே நமக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா பேர் வைக்கணும், எங்கள் அம்மா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது எதுன்னு கேட்டால், நம்ம அப்பா பேரை நம்ம பெருமைப்படுத்துறது. நம்ம அப்பா பேர் என்றைக்கும் நிற்கணும், நம்ம அம்மா பேர் என்றைக்கும் நிற்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ அதை நாம் வைக்கிறோம். தொடர்ச்சியாக அவர் பேர் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பேரை வைக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய பெயர் அதற்கு பிறகு ஈசாக்குடைய 2 பசங்களுக்கு வைக்கப்பட்டதா? இல்லை. ஈசாக்கோடைய 2 பசங்க இருக்கிறாங்க, ஏசா யாக்கோபு. இவங்களுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய வரிசையில் சொன்னால் யாக்கோபுக்கு 12 பசங்க. ஒருத்தனுக்கு கூட தாத்தா பேர் கிடையாது. ஒருத்தர் கூட என்ன கிடையாது? தாத்தா பேரே கிடையாது. அப்புறம் இந்த கோத்திரத்துக்குள்ளே வராங்க, 70 பேர் போகிறாங்க எகிப்துக்கு, அங்கேயும் வைக்கப்படவே இல்லை. சரி, யோசேப்புக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, எப்ராஹிம் மனேசே. அவங்களுக்கும் ஆபிரகாம் பெயர் வைக்கப்படவே இல்லை. அப்படியானால் ஏன் அந்த பேர் அதுக்கு பிறகு வைக்கப்படவில்லை?
நம்ம பொதுவாக என்ன செய்வோம், நம்ம தாத்தா பேரையோ அல்லது பாட்டி பேரையோ அல்லது சொந்தக்காரங்க பேரையோ நம்ம வைக்கிறத பெருமையாக நினைக்கிறோம்ல. அப்படி வச்சாதான் பேர் பெருமை. அப்போ பேர் பெருமைப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாம் பேர் அதற்கு பிறகு யாருக்குமே என்ன செய்யப்படலை, வைக்கப்படவே இல்லை. சரி, இன்னொரு ஆங்கிளில் பாருங்களேன். இப்போ ஆபிரகாமுடைய பெயர் இப்போ நாம் இப்போ சொல்லிக்கலாம், இப்படி சொல்கிறோம், புறஜாதியாருக்குள்ளே வந்துருச்சு. புறஜாதியார் எத்தனை பேர் ஆபிரகாம் பேரை வைக்கிறோம், எல்லாருமே எங்கெங்கேயோ இருக்கிறவங்களும் ஆபிரகாம் பேர் வைக்கிறோமே. சரி, அந்த பேர் மட்டும்தான் வைக்கிறோமா? உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவனை அறியாதவங்களுடைய பெயரை கூட நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். எத்தனையோ பேரோட இப்போ சினிமா நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரோட அவங்க நடிகர் பேரை சேர்த்துக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தலைவர் பேரை சேர்த்துக்கிறாங்க, தான் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க. அடுத்தடுத்து போகுது. சம்மந்தமே இல்லாத அலெக்சாண்டர் பேர்லாம் இன்னும் எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அலெக்சாண்டர்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இவங்களாம் கிரேக்க தேசத்தினுடைய ராஜா, அவர் பேர் ஏன் இவங்க வச்சுருக்கிறாங்க? எத்தனையோ பேரோட பேரை நம்ம இன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே. அப்போ அவங்க பேரெல்லாம் பெருமைப்படுத்தப்படவில்லையா? அப்போ அவங்க பேரும் பெருமையாக தான் ஆயிடுச்சு. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னா இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய எதுவுமே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய எதுவுமே உலக பிரகாரமான பெயரை குறித்து சொல்லப்படவே இல்லை. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தர் சொல்லக்கூடியது, இந்த பூமியில் உங்கள் பேரை உயர்த்துவேன் அப்படின்னு அங்கே சொல்லலை, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் தான் சொன்னார். பூமியில் பெருமைப்படுத்துவேன், ஜனங்களுக்கு முன்பாக அதல்ல. பல நேரங்களில் எத்தனையோ மிஷினரிகள் பேர் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு. கர்த்தருக்காக வல்லமையாக யூஸ் பண்ணப்பட்டு காடுகளுக்குள்ளே போய் அங்கே சாகடிக்கப்பட்டு மிருகங்களுக்கு இரையான எத்தனையோ மிஷினரிகள். இப்போ நீங்கள் இப்படியே எடுத்துக்கோங்க, பைபிளில் உள்ள அப்போஸ்தலர்கள் வரைக்கும் பேர் நமக்கு தெரியுது இல்லை. அடுத்த 2000 வருஷமாக மரித்து போன இரத்த சாட்சிகள் பேர் நமக்கு தெரியுமா? ருமேனியாவில், போலாந்தில், ரஷ்யாவில் எத்தனையோ இரத்த சாட்சிகள் கர்த்தருக்காக மரித்திருக்கிறார்கள். ஆனால் 1-2 பேர் நமக்கு தெரியும். ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயா பேர் நமக்கு தெரியுது, வன்னியா பேர் நமக்கு தெரியுது, இப்போ நம்ம காலத்தில் ஸ்டெயின்ஸ் ஐயா பேர் நமக்கு தெரியுது. அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் இவங்களோட குறைவானவர்கள்னு அர்த்தமா? கேட்குறது புரியுதா? இப்போ பவுல் கூட இருந்தால் ஒரு 4-5 பேர் நமக்கு தெரியுது. தீத்து தெரியுது, திமோத்தியு தெரியுது, ஆக்கிலா பிரிஸ்கில்லா தெரியுது, அப்பல்லோ தெரியுது. அப்போ அவங்க கூட இருந்தால் மற்றவங்க எல்லாருமே எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு 50-60 பேர் தான் பைபிள்லேயே இருக்கும். இவ்வளோ பேர் தான் பெருமைப்படுத்தப்பட்ட பேரானா இல்லை. அப்படின்னா பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்கிறது எதில் இருக்குது? உலக பிரகாரமாக உள்ள காரியங்களில் இருக்கிறதா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பண்ணாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து பெஸ்ட்டு கிரிக்கெட் டீம், அது ஒரு இமேஜினேஷன், பெஸ்ட்டு கிரிக்கெட் டீம், உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு இமேஜினேஷன் டீம் ரெடி பண்ணுறாங்க. ஒரு பெஸ்ட்டு டீம்னா அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு எடுத்தால் அந்த பேட்ஸ்மேனுடைய பேர் அதில் இல்லை. நான் சொல்கிறது இந்தியாவுடைய பேட்ஸ்மேன் அன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1. அவர் இந்தியாவில் நம்பர் 1 இல்லை, உலகத்தில் நம்பர் 1. அன்னைக்கு அவரை பற்றி சொல்லும் போது அவரை மாதிரி வரணும், அதை மாதிரி வரணும், அவரை மாதிரி பேர் வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவரை மாதிரி வரணும்னு நினச்சவங்க இருக்கிறாங்க, அவரை தேடி இந்தியாவுக்கு வந்து பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து சொல்லுவாங்க இவரை பார்க்கறதுக்குனே வந்தாங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி உள்ள ஒரு கனவு டீம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, கனவு அணி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அந்த டீமில் அவர் பேர் இல்லை செய்யலை, இல்லை, மறக்கப்பட்டு போய்விட்டார். அவ்வளோதான், செலக்ட் இல்லை. அதனால் அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை. ஆனால் அவர் காலத்தில் அவர் பெயர் என்ன செய்யப்பட்டிருந்தது? பெருமைப்படுத்தப்பட்டிருந்தது, உயர்த்தப்பட்டிருந்தது. அப்போ உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல் என்றால் எதை குறிக்கிறது? எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? இது ஆபிரகாமை குறித்தா அல்லது உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை குறித்தா? அதை குறித்து வேதம் சொல்லுகிறதா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அல்ல. ஆபிரகாமின் முதலாவது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். எந்த பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்போ உங்க பேரு இந்த பூமிக்குள்ள எவ்வளவு இடத்தில் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கட்டும், இந்த டோட்டல் பூமிக்கே உங்க பேரே வைக்கப்படட்டும், ஆனால் இந்த பெயர் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அழிகிற பூமி என்று வேதம் சொல்லுது. பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று. அப்போ இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பேராக இருந்தாலும் அந்த பேர் அழிஞ்சு போயிடும். இதில் இருக்கிற எல்லா பேரும் க்ளோஸ், வாட் எவர் இட் இஸ். நோவா காலத்தில் அன்னைக்கு பேர் பெற்றவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நோவா காலத்தில் பேர் பெற்றவன் உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன்,
ஏன்னா நோவா காலம் கிட்டத்தட்ட ஒரு 1650 வருஷம், மிகப்பெரிய ஜெயின்ஸ் வாழ்ந்த காலம். அன்றைக்கி அவனுங்க கட்டினதான எத்தனையோ கட்டடங்கள் இன்றைக்கும் இடிக்கப்படாமல் அகலராட்சியில் பெரிய பெரிய ஊராக இருக்கே. அப்படியாப்பட்டதான ஜெயின்ஸ் பேர் இன்றைக்கி என்ன செய்யலை? இல்லை. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நேபுகாத்நேச்சார்னு எத்தனை பேர் வைக்கிறோம்? நான் கட்டிய மகாபாபிலோன், உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் இல்லை. ஆனால் இந்த உலக பிரகாரமான பெயரை குறித்து வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எந்த யாரையுமே சொல்லலை. நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் பர்சன், எந்த பர்சன் இந்த பூமிக்குரியதான சிலருக்கெல்லாம் பாருங்கள், அந்த வீடை கட்டிட்டு வாசலில் போர்டில் அவங்க பேரை வைக்கிறதுல அப்படி ஒரு பெருமை இருக்கும். இந்த கருப்பு கலரில் சதுரமாக குட்டியாக தான் வச்சுருப்பாங்க, 1.5 அடிக்கு 1.5 அடி தான் இருக்கும். அதுலேயுமே உத்து பார்த்தா தான் அந்த பேரே தெரியும், நைட்டில் பார்த்தா தெரியாது. ஏன்னா அவங்களே ஒரு கருப்பு கலர் இந்த பளிங்கு மாதிரி ஒரு கல்லில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. சிலர் வெள்ளை பெயிண்டில் எழுதியிருப்பாங்க, சிலர் கோல்டன் பெயிண்டில் எழுதியிருப்பாங்க. அதுவும் மலையில் போக போக உதிர்ந்துடும். அந்த பேர் இருக்கும், நீங்கள் உத்து போய் பார்த்தா தான் தெரியும் சில நேரத்தில். அதுக்கே நமக்கு எவ்வளோ பெருமை, இவ்வளவு தூரம் பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த பேர் அத்தனையும் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும், இல்லாமல் போகும், ஒளிந்து போகும். ஆனால் ஒரு இடத்தில் நம் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். எங்கே தெரியுமா? பிதாவுக்கு முன்பாக, தூதருக்கு முன்பாக. இப்போது இந்த பூமின்னு சும்மா எடுத்துக்கோங்க, உள்ள அளவு பூமி எடுத்துக்கோங்க. இந்த டோட்டல் காஸ்மோஸில், அதாவது மிகப்பெரியதான இந்த பிரம்மாண்டமான படைப்பில் பூமி ஒரு பட்டாணி அளவு தான் இருக்குது. சூரியன், சந்திரன், அதை விட பெரிய கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருக்குது? பட்டாணி அளவு தான் இருக்குது, சின்ன பட்டாணி அளவு தான் இருக்குது. அந்த பட்டாணியில் நாம் ஆசியா தேசத்துக்குள்ள, இந்தியான்னு ஒரு மூலையில், தமிழ்நாட்டில், அதுவும் சென்னைன்னு ஒரு மூலையில், அதுவும் மயிலாப்பூர் கார்னரில், அதில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே யோசித்து பாருங்கள், கணக்குக்கே வரமாட்டோம் இல்லையா? இதை ஒரே வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லிட்டான், நீர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது நீர் என்னை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். அங்கேருந்து பார்த்தா பூமி தெரியலையாமா. இப்போ சில நேரத்தில் இந்த நிலாவுக்கெல்லாம் போயிடறாங்க, அங்கேருந்து பார்த்தா பூமி தெரியும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா பூமியே தெரியாது. சின்ன பாயிண்ட், ஒரு குட்டி பட்டாணி, அவ்வளோதான் இருக்குது. அந்த பட்டாணியில் ஏதோ ஒரு மூலையில் இப்படின்ற இடத்துல நாம் இருக்கோம். கம்பேர் பண்ணால் அதில் நம்ம பேரை எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இது எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பரலோகம். அங்கிருந்து அவர் பார்க்குறாரு, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அங்கே தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ மனுஷங்களை எடுத்துக்கோங்க, மிஞ்சி போச்சுன்னா எத்தனை பேர் இருக்கிறோம்? 800 கோடி பேர் இருக்கிறோம். இன்றைக்கி பூமியில் 800 கோடி பேர் தான் இருக்கிறோம் இன்றைக்கி கணக்குக்குன்னு வச்சுக்கோங்களேன். பைபிள் சொல்லுது அவனவனுக்குரிய தூதர்கள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 பேராவது இருக்கணும். ஏன்னா ப்ளூரலில் இருக்கு மினிமம். அப்படின்னா குறைஞ்சபட்சம் தூதர்கள் மனுஷருக்கு உரியவர்கள் மட்டும் ஒரு 1600 கோடி பேர் மேலே இருக்கான். டெய்லி பிதாவை தரிசிக்கிறார்கள் இருக்குல்ல, 800 கோடி பேருடைய தூதர்கள். அவங்களுடைய நான் சொல்கிறது 2 பேருக்கு மேலே, அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு சொல்லியாது. ஒருவன் 1000, 2 பேர் 10000 பேர் வெட்டுவாங்கன்னு இருக்கேன். 2 பேர் நீங்கள் மினிமம் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 1600 கோடி தூதர்கள் மினிமம் இருக்காங்க. இது பத்தாவதுக்கு ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, வாரியர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு அங்கே வர்ஷிப்பர்ஸ் இருக்கு, வர்ஷிப்பர்ஸ், வாரியர்ஸ், மெசஞ்சர்ஸ், கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது. அவங்க அத்தனை பேரும் மனுஷனோட கம்பேர் பண்ண எங்கேயோ இருக்காங்க, எவ்வளோ பெருசாக இருக்காங்க. அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான உலகம். அந்த உலகத்தில் அந்த வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 3:5, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவன் நாமத்தை அறிக்கை. இப்போ யோசித்து பாருங்க, பிதா முன்பாகவும் தூதர் முன்பாகவும் அப்படின்னா சாதாரணமாக இருக்குது படிக்கிறதுக்கு. இப்போ பார்லிமெண்ட்டில் பிரதமர் பேசுகிறார், சட்டசபையில் முதலமைச்சர் பேசுகிறாரு, ஐநா சபையில் செக்ரட்டரி பேசுகிறாரு. அந்த உரை நிகழ்த்தும் போது பாருங்கள், டோட்டல் அந்த அந்த சபை சைலண்ட்டாக இருக்கும். பின் ட்ராப் சைலண்ட். இப்போ ஒரு அசம்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த மெசேஜுக்கு அது தேவைப்படுது. பின் ட்ராப் சைலண்ட். இப்போது பிசாசு நிற்கிறான். பிசாசு நின்ன உடனே இப்போ ஆண்டவர் பேசுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுகிறார். பேசும்போது கேட்குறாரு, எங்கிருந்து வர அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். அடுத்த கேள்வி,
என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? விசாரிக்கிறாரு. எங்கேருந்துப்பா வரேன்? பூமியிலேருந்து வரேன். நம்ம ஆள் ஒருத்தன் இருக்கான், உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான், அவனை மாதிரி நல்லவன் ஒருத்தன் கூட இல்லை. யோபு இருக்கானே, பாத்தியா அவனை? அவன் சொல்கிறான், சும்மா நீங்கள் நல்லவன்லாம் சொல்லாதீங்க, அவன் நீங்கள் எவ்வளோ அவனை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, டோட்டல் பரலோகமும் யாரை பார்க்கும்? தேவனை பார்க்கும். அப்படியே அப்படியே பின்றாப்பா. பரலோகமே அந்த யோபுவின் பேரை சொன்ன உடனே தூதர்கள், நான் ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன், அப்படியே அத்தனை பேர் அப்படி கீழே பார்ப்பான் பூமியை. யாரா அந்த யோபு? ஆண்டவரே அவன் பேரை கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. இவன் வந்து சொல்லலை, அவர் விசாரிக்கிறாரு. இப்போ போன்ட்டாரு, போயாச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு சக்ஸஸ், யோபு ஜெயிச்சிட்டாரு ஃபஸ்ட் ரவுண்டில். திருப்பி வரான். திருப்பி வந்த உடனே திருப்பி கேட்குறாரு, பாத்தியா யோபுவை, நீ என்னென்னவோ பண்ணியும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தூதர்களாக வைப்பான், ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டான் போல் யோபு, சக்ஸஸ் பண்ணிட்டான். இப்படி பார்த்தா யோபு பருவோட அப்படியே இதை பண்ணி இப்படி உட்காந்துருப்பார். இப்போது செகண்ட் ரவுண்ட் போகிறான், திருப்பி போகிறான், பார்த்தா அதையும் ஜெயிச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் சொல்கிறது ஒரு உதாரணம். இப்போ யோசிச்சு பாருங்கள், யோபு மரித்து, இது வந்து நான் சொன்ன உதாரணம். யோபு பரதேசி தான் போயிருப்பார், பரலோகத்துக்கு போக மாட்டார். சரியா? அவர் இப்போ போக இருக்க மாட்டார், போவாங்க எல்லாரும். இப்போ அவர் பரதேசியில் தான் இருப்பார். அப்படி யோபு பரலோகத்தில் நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ யோபுன்னு சொல்லி அப்படி நுழையும் பொழுது, யோபு வரும்போது டோட்டல் பரலோகமாக அப்படி பார்க்கும். இவனை தாண்டா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சவன். அப்படி டோட்டல் பரலோகமும் பார்க்கும் பொழுது அப்படியே யோபு நடந்து வருவார். அவர் கிட்ட வரும்போது இயேசு சொல்வார், இவன் தான்ப்பா ஜெயித்தவன், ஜெயம் கொண்டவன். இவனை பிசாசாலேயே ஒன்றும் பண்ண முடியலப்பா, நமக்காக உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்தவன். அந்த இடத்துல உங்கள் பேரை சொல்கிறார் பாருங்க, அதற்கு பேர் தான் பேரை பெருமைப்படுத்துதல். நம்ம பேரை கர்த்தர் உண்மையாக பெருமைப்படுத்துறது எங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக. ஏன்னா அவர் அழிவில்லாதவர். அவர்கிட்ட சொல்லிட்டா மறக்க போகிறதில்ல. நீங்கள் பேர் வேறு யாருக்கிட்ட சொன்னாலும் மனுஷன் மறந்துடுவான். உங்கள் பேர் மறக்கப்பட்டு, அதை விட கொடுமை, ஒரு வேளை அவன் ஞாபகம் வச்சுருப்பான், நாளைக்கு அதே மனுஷன் உங்கள் பேரை திட்டுவாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி புகழ்வான், நாளைக்கு திட்டுவான், நாளைக்கு திருப்பி புகழ்வான். அவன் கேட்குறத நீங்கள் கொடுத்துட்டா, நீங்கள் உங்களை மாதிரி நல்லவன் இல்லை, வள்ளல் இல்லை, இவரை மாதிரி அவ்வளோ பெஸ்ட்டு பர்சன் இல்லைம்மா. ஒருவேளை நீங்கள் அவன் கேட்டதை கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, உங்களை அவனே திட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனுஷன் உயர்த்துவதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தாழ்த்துவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட இயேசு சொல்கிறாரு, இவன் தான் யோபு, எல்லா பாடுகளையும் ஜெயித்தவன், 10 பிள்ளைகளை நமக்காக இழந்தவன், நம்ம சோதிக்கப்படும் பொழுது அந்த சுத்த பொன்னாக விளங்கினவன், தன் சரீரம் முழுவதும் பருக்களுக்காக ஒப்பு கொடுத்தவன். அவ்வளவு செஞ்சும் ஒரு வார்த்தை நம்ம பற்றி தப்பாக பேசலப்பா. அப்படியே இவனை பற்றி சொல்ல சொல்ல கோடான கோடி பரிசுத்தவான்கள், கோடான கோடி தூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அப்படி யோபு வெண்வஸ்திரம் தரித்து அப்படி நடந்து வர்றாரு. அந்த வாக் பண்ணி அப்படி வருவார் பாருங்க, அதற்கு பேர் தான் பேரை பெருமைப்படுத்துதல். நிஜமான பேரை பெருமைப்படுத்தல்ங்கிறது அங்கதான் இருக்கு. இப்ப கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பார்த்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய காலம் யாரு, நம்ம முற்பிதாக்கள் யாரு, நம்ம அப்பாக்கள் யாரு நமக்கு நல்லா தெரியும். நம்மளையெல்லாம் வீட்டில் சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அப்படி இருந்த நம்ம பேரை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு சொல்றார் பார்த்தீங்களா? இது எதனால் வந்தது? இப்போ எடுத்துக்கோங்க, இஸ்ரவேலருடைய பெயர் அங்கே வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததி அவங்க வரும்போது சொல்லலாம், நியாயம். உங்களுக்கும் எனக்கும் எப்படி? நம்முடைய முற்பிதாக்கள் எங்கே அப்படி இருந்தாங்க? அவங்க என்ன தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க? எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் புறஜாதியார நமக்கு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அது பரலோகத்தில் வந்து அந்த பேர் பெருமைப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் நானும் விரும்பணும். பேரை பெருமைப்படுத்தணும்னா இப்படி தான் பேர் பெருமைப்படணும். சும்மா உலகத்தில் 4 பேர் பாராட்டினா, 10 பேர் பாராட்டிட்டா, ஒரு 10 லட்சம் பேர் யூடியூப்பில் வந்து பார்த்துட்டான், அவ்வளோதான். இது ஒரு பேர் பெருமையே இல்லை. நாளைக்கு அந்த பெயர் மறைந்து போகும் வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பேர் இன்றைக்கி இல்லை, எத்தனையோ பெரிய நடிகர்கள் பேர் இன்றைக்கி இல்லை, அவ்வளோதான், காணாம போச்சு. யாரும் நினைக்கிறதில்ல. ஏதாவது ஒரு காலம் வந்தால் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பேர் அப்படி இல்லை, பிதாவுக்கு முன்பாக நிற்கிது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம பேரை சொல்ல போகிறார். அதான் நான் யோசித்து பார்த்தேன். சாரணவரஜம்மா இருக்காங்களே, அந்த அம்மாவுடைய
ஏன் அவங்க பாட்டு 50 வருஷமாக இன்னும் நிற்கிது, இன்றைக்கும் சர்ச்சில் பாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த அம்மாவுடைய உள்ளான விருப்பம் இருக்குது பாருங்க, அதில் எதுவுமே இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி இருக்காது. அவங்க பாட்டில் பாருங்கள், அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அதை அந்த 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 லைனை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த அம்மாவுக்கு நடந்திருக்கும். அது பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், பறந்து புறா மாதிரி அடிச்சுக்கிட்டு நான் அப்படி பரலோகத்துக்குள்ளே என்ட்ராவன், பரலோக வாசல் பரம சீயோன் ஹெட் குவார்ட்டர்ஸ், பரலோகத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் சீயோன், பரம சீயோன் பூரித்து என்னை. எப்படின்னா அத்தனை பேர் ஏன் நின்னுது வரவேற்பானா, சாராண்டவன் வச்சு வராங்கடா, உள்ளே வராங்கடா, கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க வராங்கடா, தன் ஜீவியம் முழுவதும் கர்த்தருக்காக கொடுத்தவங்க வராங்கடா. என்ன ஒரு அந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்பு, வாஞ்ச. ஆனால் ஒரு நாள் நம்மளை ஒருத்தர் கூப்பிட போகிறாரு பாருங்க, அப்படி என்ட்ராகும் போது அப்படி பேரை சொல்லுவாராம் பிதாவுக்கு முன்பாக, சோ அண்ட் சோ, வா உள்ளே வா, உள்ளே நுழ, நீ ஒரு நாள் எனக்காக பூமியில் பட்ட பாடுகள் எதுவும் மறக்கப்படவில்லை, எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழையும் போது 1000 கோடான கோடி பரிசுத்தவான்கள் அப்படியே நின்று ஆர்ப்பரிக்கும் பொழுது அப்படி ஒரு வாக்கு உள்ளே வருவோம் பாருங்க, அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் உலகத்தில் வேற இருக்கவே முடியாது. அந்த மேன்மைக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இன்னொரு பாட்டில் சரவணராஜம்மா அழகாக சொல்லுவாங்க, அது எனக்கு அவங்க பாட்டை கேட்க கேட்க அந்த அம்மா, அது எனக்கு அது வந்து அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை தான் நமக்கு தெரியும். அதில் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். அவங்க சொல்கிறாங்க, வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக ஒரு பாட்டு இருக்குது, அதில் லாஸ்ட் ஸ்டான்ஸாக இப்படி வரும், வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், சாராள் நவரஜி உள்ள வா அப்படின்னும் போது எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. இந்த சந்தோஷம்தான் உண்மையிலேயே மகத்துவமான சந்தோஷம். இதுக்கு முன்னாடி எவன் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன, அவன் கூப்பிடாட்டி என்ன, அதை பற்றி நமக்கு ஒரு கவலை அவசியப்பட வேண்டியதில்லை. இந்த பூமியில் நம்ம பேர் இல்லாமல் போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, மறக்கப்பட்டு போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, யார் நம்மளை நினைக்காம போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ அவன் கூப்பிடல, சொந்தக்காரன் கூப்பிடல, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாமல் விட்டுட்டாங்க, என்னை மதிக்கலை, என்னை மறக்கப்பட்டு போயிட்டேன், என்னை ஒதுக்கிட்டாங்க, எவன் வேணாலும் ஒதுக்கட்டும், என்னை பரலோகம் ஒதுக்காது. என் பெயர் பரலோகத்தில் உச்சரிக்கப்பட போகிறது. ஒரு நாள் நான் உள்ளே நுழைவேன், இயேசு பிதாவுக்கு முன்பாக என் பெயரை சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே தெரிஞ்ச ஊழியக்காரன் குறைவு, வெளியே தெரியாத கண்மலை வெடிப்பில் இருக்கிற ஊழியக்காரங்க தான் ஜாஸ்தி. ஆனால் இவங்க பேரெல்லாம் பரலோகத்தில் மறைக்கப்பட்டிருக்காது, வெளியரங்கமாக இருக்கும். எப்பவுமே பாருங்க, சர்ச்சில் மேலே நின்று நான் பேசுறது உங்களுக்கு என்ன தானே தெரியுது, எல்லாரும் ஜெகன் பிரதர் பேசுகிறார், அவள் தானே சொல்கிறீங்க. இந்த ஜெகன் பிரதர் நிற்கிறதுக்கு முன்னாடி இங்கே மைக்கை அரேஞ்ச் பண்ண ஒரு ஆள் நிற்கிறாரு இல்லையா, இதை அரேஞ்ச் பண்ணவங்க ஒருத்தர் நிற்கிறாங்க, நான் வந்து இங்கே பேசுறதுக்கு முன்னாடி டீ கொடுத்தவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, எனக்கு சாயங்காலத்தில் வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏன்னா மெசேஜுக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு டீ கொடுக்கணும், இவ்வளவும் செஞ்சுருக்காங்க. இந்த பேர் எதுவுமே உங்கள் யாருக்குமே தெரியாது, கரெக்ட் தானே? உங்கள் யாருக்குமே தெரியாது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதில் மேலே நிற்கிற ஆளை மட்டும்தானே தெரியும். ஆனால் என்னை விட இத்தனை பேருடைய பெயரை பரலோகம் எழுதி வச்சுருக்கோம். அவங்க வச்சுருக்க பரலோகம் எப்படி சொல்லணும் தெரியுமா, அவன் 1 மணி நேரம் பேசினான், ஆனால் அவனை நீ 4 மணி நேரம் பத்திரமா பார்த்துக்கிட்ட. அவன் 1 மணி நேரம் பேசுறதுக்கு நீ என்ன பண்ணிட்ட, என்ன 4 மணி நேரம் என் ஊழியக்காரனை பத்திரமா பார்த்துக்கிட்ட, நீ அவனை விசாரிச்ச, நீ அவனுக்கு கொடுத்த, எதையுமே நான் மறக்கலை, எல்லாத்தையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கேன். அப்படி நுழையும் போது மோசே எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் யோசுவாப்பா, அவன் கூட்டம் தான், இவன் தான்ப்பா கொண்டு போய் சேர்த்தான், யோசுவாவின் பெயரும் நினைவு கூறப்படும். அவன் ஆசாரிப்பு கூடத்தில் எங்கேயோ இருந்தவன் தான், ஆனால் அவன் பெயர் நினைவு கூறப்பட்டது. அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இப்போவும் சொல்கிறேன், இந்த மனுஷன் பேர் பெருமைப்படுத்தலன்னு சந்தோஷப்படாதீங்க, இல்லை கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, என்னை விட்டுட்டாங்க கூப்பிடல, நல்லது. இவர்கள் மறக்க 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 பரலோகம் நல்ல நினைத்து கொண்டே இருக்கும். 7 பேரை மனசில் வச்சுருக்கான் ஈசாய், ஒருத்தனை மறந்துட்டான். ஆனால் 7 பேர் அல்ல, அந்த ஒருத்தனைத்தான் அவர் மனசில் வச்சுருந்தார். இவன் தாண்டா எனக்கு ஏற்றவனை கண்டேன். அந்த ஒருத்தர் தான் நீங்களும் நானும். நம்ம பேர் இந்த பூமியில் எவன் உயர்த்துறான், எவன் திட்டுறான், எவன் அதை பற்றி கவலையப்பட விட்டுட்டு போயிருங்க. சில நேரத்தில் நம்மளை உயர்த்தும் போது நமக்குள்ள ஒரு பெருமை வரும், அதுதான் வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை.
நமக்கு அது அடுத்து பேரை சொல்லாட்டியும் நமக்கு ஒரு டிப்ரெஷனுங்கிறதான பிரச்சனை வருது. பேரை ரொம்ப சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது புகழ்ச்சி வீழ்ச்சிக்கு காரணமாக மாறிடுது. இந்த பூமியில் அவன் உயர்த்தினாலும் சரி, உயர்த்தாமல் போனாலும் சரி, ஒரு நாள் வரும், நான் புறப்பட்டு பரலோகத்துக்குள்ளே நுழைவேன், ஜெயம் பெற்றவனாய் நுழைவேன். அங்கே அத்தனை கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக, சர்வ வல்லமை உள்ள பிதாவுக்கு முன்பாக இயேசு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவன் தான்ப்பா இத்தனை வருஷம் அன்னைக்கு ஊழியத்தை செஞ்சவன், உண்மையும் உத்தமமாக செஞ்சான்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அது போதும் நமக்கு. அதுதான் பேரை பெருமைப்படுத்துதல். அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு எப்படி வருதுன்னா, வெளிப்படுத்தல் 3:5 தான் வருது. பல இடத்துல புறஜாதியார் நம்மளுடைய பேரே இல்லை பைபிளில். திரளான கூட்டமாகிய ஜனங்கள்னு மொத்தமாக கொடுத்துருப்பாரு. ஆனால் சபைக்கு சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாரு, பிதாவுக்கு முன்பாக